எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கீங்களா? நானா ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. சரி, இப்போ எல்லாருமே நாம பள்ளிக்கூடம் போகாம வீட்லேயே உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆன்லைன் கிளாஸ், இணைய வழி கல்வி, அது நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்ப்பா நம்ம பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகப்போகுது, ஆயாச்சு. ஆனால் நம்ம பள்ளிக்கூடமே போகலை. ஏன் போகலை? என்னதுப்பா? கொரோனா. ஆமாம், கொரோனா நோய் வந்துருச்சு இல்லையா? இந்த கோவிட்-19 அப்படிங்கிற வைரஸ் மூலமாக நமக்கு கொரோனா வந்து நம்ம பள்ளிக்கூடம் எல்லாம் திறக்காம பூட்டி கிடக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன்லைன் கிளாஸு வீட்டில் இருந்தபடியே நாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த நோய்கள் பரப்பக்கூடியவை வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ். இந்த 3 உயிரினங்கள், நுண்ணுயிர்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத 3 நுண்ணுயிர்கள் தான் நமக்கு நோய்களை பரப்புகிறது. அதில் ஒன்று தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் என்ன சொல்றாங்க? நாம மாஸ்க் போட்டுக்கணும். ரெண்டாவது நாம என்ன பண்ணணும்? அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவணும். சரிதானே? ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம சானிடைசர் போட்டு, சானிடைசர் உபயோகிச்சு இடைக்க அடிக்கடி கையை நாம தொடச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நோய்களை பரப்பக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களான வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், பூஞ்சைகள், இது எல்லாமே எங்க உருவாகுது தெரியுமா? எங்கப்பா? அது இல்லை. எங்க? வெரி குட். அசுத்தமான இடங்களில், அசுத்தமா இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த உயிரினங்கள் உருவாகி நமக்கு நோய்களை பரப்புகிறது. சரிதானே? ஆமா. அப்போ இந்த நோய் கிருமிகள் அசுத்தமான இடங்களில் உருவாகி நாம சாப்பிடக்கூடிய உணவு வகை வழியாகவோ அல்லது நாம் அந்த இடங்களையோ பொருட்களையோ பயன்படுத்தும் போது நமக்கு நம்ம உடம்புக்குள்ள போய் நோய்களை பரப்புகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த படங்களை பாரு. இந்த படத்தை நல்ல கவனமா பார்க்கணும். அதுல 2 வகையான இடங்கள் இருக்குது. அதை நீ நல்ல கவனமா பார்க்கணும். புரிஞ்சுதா? பாரு.
பார்த்துட்டியா? சரி, இப்போ இந்த பார்த்த படங்களில எந்த மாதிரியான இடத்துல நீ வாழ விரும்புற, வசிப்பதற்காக நீ உனக்கு பிடிக்குது, என்ன மாதிரி இடத்துல நீ குடியிருக்கணும்னு நினைக்கிற? இல்லப்பா, ஆமா, சுத்தமான இடத்துல இல்லையா? அப்போ சுத்தமான இடத்துல தான் நாம வசிக்கணும்னு விரும்புறோம். ஆனா இந்த கிருமிகள், நுண்ணுயிர்கள் அசுத்தமான இடங்களில் வசிப்பதற்காகத்தான் விரும்புது. இப்போ ஒரு கதை சொல்லட்டுமா? கதை பிடிக்கும் இல்லையா உங்களுக்கு? பிடிக்குமா? ஓகே, சரி. ஒரு ஊர்ல 3 பேர் இருந்தாங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள். 3 பேர் ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. இந்த 3 பேரும் அந்த கிராமத்துல, அந்த பகுதியில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ரொம்ப குதூகலமா கொண்டாடி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. சரி, அவங்க சந்தோஷமா வாழ்ந்தா போட்டோம். ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா? மற்றவங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்க ஜாலியா இருந்தாங்க. மற்றவர்களை தொந்தரவு செய்து சிரமப்படுத்தி கொண்டு இவங்க மட்டும் ஜாலியா இருந்தாங்கப்பா. அதை பார்த்த உடனே இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க. அவங்களுக்கு எதிராக திரும்பவும் அவங்களால அங்க இருக்க முடியல. அவங்க அந்த ஊரை விட்டே போனோம் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. புரிஞ்சுதா? அப்போ அவங்க அந்த ஊரை விட்டே போறதுக்கான காரணங்களை அவங்களே நேரடியா அவங்ககிட்ட சொல்றாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த வீடியோவை பாரு, அது எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கறத நீ கவனமா பாரு. எலி மாமா, எங்கே போகிறீர்கள்? நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன் கொசு ஐயா. என்ன ஆச்சு? இந்த சுத்தமான நாட்டில் நம்மை போலுள்ளவர்கள் எப்படி வாழ முடியும்? சரிதான், முட்டை போடுவதற்கு தேங்கி நிற்கின்ற ஒரு துள்ளி தண்ணீரை கூட பார்க்கவே முடியவில்லை. நண்பர்கள் எல்லாம் நாட்டை விட்டே போய்விட்டார்கள். நானும் கூட வரட்டுமா? என்னுடைய நிலையும் கஷ்டம்தான், நானும் வருகிறேன். ஆஹா, இங்கே வந்தது அதிர்ஷ்டம்தான். குறைந்த நாட்கள் கொண்டு உடல் நன்றாகி விட்டதல்லவா கொசு ஐயா? ஆமாம் ஆமாம், ஏராளமான உணவு, நமக்கு தங்குவதற்கு உகந்த இடம். இனி நமக்கு எங்கேயும் போக வேண்டாம், இங்கே சுகமாக வாழலாம். சரி, இப்ப பார்த்த படங்களில, இப்ப பார்த்ததுலயும் முதல்ல நாம பார்த்த படத்திலேயுமே எந்த மாதிரியான இடங்களில் அல்லது எந்த மாதிரியான கிராமத்தில் எந்த மாதிரியான சுற்றுப்புற சூழ்நிலையில நீங்க வாழணும்னு சொன்னீங்க? ஆமா, சுத்தமான இடத்தில் இல்லையா? சுத்தமா இருக்கிற இடத்துல தான் வாழணும்னு சொன்னீங்க. ஏன்னா இந்த அசுத்தமான இடத்துல நிறைய நோய் கிருமிகள், நோய் அணுக்கள் இருக்கும். இந்த அசுத்தமான இடத்துல தான் நாம படத்துல பார்த்த 3 நண்பர்கள் உயிர் வாழறாங்க. 3 நண்பர்களும் இருக்கிறாங்க. கொசு, ஈ, நம்ம வீட்டில எல்லாம் இருக்கக்கூடிய ஈச்சை, நம்ம சுற்றுப்புறத்துல எல்லாம் இருக்கக்கூடிய ஈச்சை ஈ, அப்புறம் எலிமாமா. இவங்க 3 பேரும் இந்த மாதிரி அசுத்தமான இடத்துல தான் உயிர் வாழ்றாங்க. இந்த மாதிரி அசுத்தமான இடத்துல உயிர் வாழ்ந்து கொண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் நோய்களை பரப்புகிறது, நமக்கு நோய்களை பரப்புகிறது. அதற்காகத்தான்
அவங்களுக்கு பிடிச்ச இடமான அசுத்தமான இடத்தை நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசி புறப்பட்டு போயிட்டாங்க. சுத்தமான இடத்துல அவங்களால உயிர் வாழ முடியாது. நமக்கு எப்படி அசுத்தமான இடத்துல உயிர் வாழ முடியாதோ அதே மாதிரி அவங்களுக்கு சுத்தமான இடத்துல உயிர் வாழ முடியாதுப்பா. அதனால என்ன பண்ணாங்க, 3 பேரும் அந்த சுத்தமான இடத்தை விட்டு, சுத்தமான கிராமத்தை விட்டு நேரா அசுத்தமான இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம அசுத்தம் அசுத்தம் அசுத்தம்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். என்னவா இந்த அசுத்தமான இடம் அல்லது அசுத்தமான கிராமம் அல்லது அசுத்தமான சுற்றுப்புறம் அப்படின்னா என்னதாகும்? நம்ம எதை பற்றி நம்ம நினைச்சு அதை சொல்றோம் தெரியுமா? தெரியுமா? ஆமா, குப்பை. சரிதான், குப்பையெல்லாம் கிடக்கும். அவன் கரெக்டா சொல்றான், குப்பையெல்லாம் கிடக்கும் சார் அப்படின்னு சொல்றான். ஆமா, குப்பைகள் கிடக்கும். நிறைய குப்பை கூளங்கள் பெருகி கிடக்கும். சுற்றுப்புறத்தில் எல்லாமே நிறைய குப்பை கூளங்கள் பெருகி கிடக்கும். அப்புறம் பார்த்தா கழிவு நீர்கள், மலினமான கழிவு நீர்கள் அங்கங்க தேங்கி கிடக்கும்பா. கழிவு நீர்கள் அந்த சுற்றுப்புறத்தில் அங்கங்க தேங்கி நிற்கும். மட்டுமா, கழிவு பொருட்களும் கிடக்கும். குமிஞ்சு குப்பை கூளங்கள் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்குதுன்னா அங்கங்க கழிவு பொருட்களும் கிடக்கும். மாமிச கழிவுகள், பின்ன பல வீடுகளில் இருந்தோ மற்றுள்ள இடங்களிலோ இருந்தோ போட்டு தூக்கி எறியக்கூடிய உணவு கழிவுகள், அது இல்லாம வேற பல கழிவுகளும் அந்த இடத்துல கிடக்கும். அதுலதான் இந்த மாதிரியான உயிரினங்கள் தங்களுடைய சந்ததியினரை, உயிரினங்களை பெருக்குது, கூடுதலாக்குது. அங்கதான் என்ன பண்றாங்க, தானுக்கு தேவையான குழந்தை குட்டிகளை எல்லாம் அங்கதான் பெருக்கி விடுது. அங்க பெருக்கி விட்டு நிறைய ஆயிடுது. கொசுவும் ஈயும் எலிகளும் நிறைய ஆகுது. அவைகள் மீண்டும் வளர்ந்து நமக்கு நோய்களை பரப்புது. இதுல இப்போ கொசு எடுத்துக்கோ. கொசு நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா? கொசு நைட்டு தூங்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு காதுகிட்ட வந்து ரீங்காரமா பாட்டு பாடும். நம்ம என்ன பண்ணுவோம், சரி அப்படின்னு அடிச்சு விடுவோம். இந்த கொசு தேங்கி நிற்கக்கூடிய கழிவு நீர்ல தான் முட்டை போடும். டிச்சு தண்ணி, அந்த மாதிரி கழிவு நீர்கள், மலின ஜலங்கள், அதுல தான் என்ன பண்ணுது, இந்த கொசு முட்டை போடுது. இந்த கொசு அந்த மலின ஜலத்தில் அல்லது கழிவு நீரில் முட்டை போட்டு தங்களுடைய இனத்தை பெருக்குது. இந்த கொசு போடக்கூடிய முட்டை உடனே விரிஞ்சு அதனுடைய குட்டிகள் எல்லாம் வெளியே வருவாங்கன்னா இல்லை, அந்த முட்டை குத்தாடி புழுக்களா மாறும். நம்ம தண்ணியில எல்லாம் பார்த்தா தெரியும், திறந்து வச்சிருக்கிற தண்ணியில பார்த்தா குடுன்னு இப்படி நெளிஞ்சு 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 போய் மேலே எங்கேயும் போயிட்டு இருக்கும் தண்ணியில. ஆமா, அதுதான், அதேதான் அந்த கூத்தாடி புழுங்கிறது. அப்படி அந்த கூத்தாடி புழு முழு வளர்ச்சி அடைஞ்ச கொசுவா மாறுறதுக்கு 8 நாள் வேணும். 8 நாள் ஆனாதான் அந்த கொசு முட்டை விரிஞ்சு புதிய கொசுக்களாக ஒரு மாதிரி வெளியே வரும். புரிஞ்சுதா? அதுதான் என்ன பண்ணுது, ஆமா, நம்மளை வந்து கடிக்குது. பெட்ஷீட் போட்டனாலும் கடிக்கும், இல்லை சும்மா படுத்திருந்தாலும் கடிக்கும். அப்படி வந்து கடிச்சு நம்ம ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது. அப்படி அது கடிக்கும் போது நம்முடைய ரத்தத்தினுடைய வழியாக, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை வழியாக நோய் கிருமிகளை நம்ம உடம்புக்குள்ள அனுப்பி விட்டுருது. அப்ப என்ன ஆகுது, நமக்கு நோய்கள் வருதுப்பா. நமக்கு நோய்கள் வருது, காய்ச்சல்கள் வரும். இப்போ கொசு என்ன பரப்புது? ஆமா, வெரி குட், சிக்கன் குனியா.
நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இல்லையா? சிக்கன் குனியா, ஈடிஸ் கொசு பரப்பக்கூடிய நோய். இந்த டெங்கு காய்ச்சலையும் இந்த கொசு தான் பரப்புது. அடுத்ததான் பரப்புது யானைக்கால் நோய். என்ன யானைக்கால் நோய்னா, இந்த நோய் வந்தவங்களுடைய காலெல்லாம் இவ்வளோ தடி ஆயிடும், இவ்வளோ வண்ணம் வச்சிருப்பா, குண்டாய் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த யானைக்கால் நோயையும் கொசு தான் நமக்கு பரப்புது. சிக்கன் குனியா, மலேரியா, டெங்கு காய்ச்சல், யானைக்கால் நோய், இதை 3 நாளையுமே இந்த கொசு தான் நமக்கு நம்மளை கடிக்கும் போது ரத்தத்தின் வழியாக நோய் கிருமிகளை உள்ளே விட்டு நமக்கு நோய்களை தருது. புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? இன்னே அடுத்தது ஒரு ஆள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கும், எப்போ பார்த்தாலும் பறந்துட்டே இருக்கும். என்னது? ஆமாம், ஈச்சை, இல்லையா? இந்த ஈயும் இந்த மாதிரி அசுத்தமான இடங்கள்ல தான் கூடுதலாக காணும். கொசகொசகொசான்னு பறந்துட்டு இருக்கும். அழுகி போன பழங்கள், மாமிச கழிவுகள், வேறு பல கழிவுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஈக்கள் நிறைய இருக்கும். நம்ம வீட்டை சுற்றியே காணக்கூடிய ஒரு சின்ன பூச்சி தான் அது, ரொம்ப சின்ன பூச்சி. ஆனால் அது பண்ணக்கூடிய வேலை ரொம்ப பெருசு. அதுவும் நமக்கு நோய்களை பரப்புது. அப்போ அழுகிய பொருட்கள், கழிவு பொருட்கள், இதில் எல்லாம் இருக்கும். அழுக்கான இடங்கள், இதில் எல்லாம் இந்த ஈக்கள் இருக்கும். இந்த இந்த கழிவு பொருட்களை எல்லாம் உட்காந்துட்டு நேரா எங்க வரும் தெரியுமா? நம்ம வீட்டில் கவனக்குறைவா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் திறந்து வச்சிருப்போம். அம்மாவோ அப்பாவோ நாமளோ யாரோ ஒரு ஆள் நம்ம வீட்டில் இதை திறந்து வச்சிருப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இல்லை வேற ஏதாவது எல்லாம் நம்ம திறந்து வச்சிருப்போம். அதில் நேராக உட்காந்துப்போம். அப்போ இந்த கழிவு பொருட்களில் உட்கார்ந்துட்டு வரக்கூடிய அந்த ஈனுடைய காலில் எல்லாம் இந்த நோய் கிருமிகள் ஒட்டி இருக்கும். இந்த விரல்கள், கால்கள் எல்லாம் நோய் கிருமிகள் ஒட்டி இருக்கும். அதோடு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் உட்காந்துப்போம். அந்த உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்றோம். அப்போ நோய் கிருமிகள் நேராக நம்ம வயிற்றுக்குள்ள போகுது, நமக்கும் நோய்கள் வருகின்றன. இப்படி ஈக்கள் பரப்பக்கூடிய நோய்கள், ஈச்சைகள், ஈக்கள் பரப்பக்கூடிய நோய்களில் ஒன்று வயிற்றுக்கடுப்பு, வயிற்றுக்கடுப்பு நோய், காலரா, வாந்தி பேதி, இதெல்லாம் தான் ஈக்கள் பரப்பக்கூடிய நோய். வயிற்றுக்கடுப்பு வந்தால் சில நேரம் வாந்தி வரும். காலரா டைம்ல எல்லாம் வாந்தி வரும், வயிற்றால் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணீர் சத்துக்கள் நஷ்டமாகும். அப்படி நம்ம சில நேரங்கள் மரணம் வரை சம்பவிக்கும். அப்படி இந்த ஈக்களும் நமக்கு நோய்களை பரப்புகின்றன. இப்போ கொசுவும் நோய்களை பரப்புது, ஈக்களும் நோய்களை பரப்புது. அடுத்துதான் நம்ம ஆள் வராரு. யாரு? அம்மா, எலிமா அம்மா. யாருப்பா? எலிமா அம்மா வராரு. இவர் எங்க இருப்பாரு? எலி மாமா எங்க இருப்பாரு? பொந்துல இருக்கும். வெரி குட், சரியா சொல்றான். பொந்துகள்ல இருக்கும், வளைகள்ல இருக்கும் இல்லையா? பின்ன சில நம்ம தட்டுமுட்டு சாமான்கள் போட்டிருக்கக்கூடிய வீடு, மச்சு வீடெல்லாம் இருந்தால் அது அங்கே இருக்கும். பாத்திரங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் அட்டிக்கி வச்சு அதுக்கு இடையில போய் இப்படி படுத்து கிடக்கும், பேசாம படுத்து கிடக்கும். இது என்ன பண்ணும்? நைட்டு வெளியே வந்த உடனே பார்க்கக்கூடிய எல்லா பொருளையுமே கட்டிச்சு கோத்தறிடும். சின்ன சின்ன பெஞ்சு, டெஸ்க், புத்தகங்கள், சட்டை, துணிமணிகள், நம்ம வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள், உணவுப் பொருட்கள். ஒரு வீட்டில் பணம் வச்சிருந்துருக்காங்க டிராவுக்குள்ள, பீரோ இதுக்குள்ள, மேசையோட டிராவுக்குள்ள, அதுக்குள்ள போய் பணத்தை எல்லாம் கடிச்சு வச்சிருச்சு. அப்படி கிடைக்கிறதுலாம் கடிச்சு குதறிடும். ஆனால்
இது கூடுதலாக நம்ம சமையல் அறைக்குள்ள பொருட்களை வைக்கக்கூடிய ரூமுகளில் தான் இது கூடுதலாக வரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சமையல் அறைக்குள்ள போனால் சாப்பிடக்கூடிய நிறைய கிடைக்கும், பொருட்கள் வைக்கிற இடையில போனால் ஒழிச்சு உட்காந்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் அவங்க அங்கே இருக்காங்க. அப்படி இந்த எலிகள் எப்படி நோய்களை பரப்புதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலிகள் ஓடுது இல்லையா நம்ம ரூமுக்குள்ள, சமையல் ரூமுக்குள்ள நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் இல்லை எல்லாம் மேலே ஏறி அங்கே எங்கே எல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஓடிட்டு இருக்கும்போது இந்த எலியினுடைய கழிவுகள், அதனுடைய உடம்பிலும் கால்களிலும் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் என்ன ஆகுது, இந்த பொருட்கள் மேலெல்லாம் படுது, பொருட்கள் மேலெல்லாம் படுது. சில நேரம் என்ன பண்ணும், எலிகள் ஆங்காங்கே சிறுநீர் கழிச்சிடும். அது மேலேயே அதை ஓடிட்டு இருக்குமா, அந்த காலோடைய என்ன பண்ணோம், நம்ம வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள் இதையெல்லாம் அது மேலே ஏறி ஊர்ந்து ஓடி சாப்பிட்டுட்டு பாதி கடிச்சிட்டு போயிடும். அப்படி அந்த கழிவுகளின் வழியாக ஓடக்கூடிய அந்த எலிகள் நம்ம உணவுப் பொருட்களிலேயோ நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களிலேயோ ஏறி போகும்போது அதன் மூலமாகவும் நமக்கு நோய்கள் வருகின்றன. இனி இந்த எலிமாமா பரப்பக்கூடிய நோய்கள் என்னெல்லாம் தெரியுமா? எலிக்காய்ச்சல் அவரோட பேர்லயே வச்சுட்டாங்க, அந்த காய்ச்சலுக்கு அவரோட பேர்லயே வச்சுட்டாங்க. அவங்க காய்ச்சலுக்கு எலிக்காய்ச்சல், ராட் ஃபீவர், எலிக்காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஃப்ளேக், என்னது ஃப்ளேக், பின்ன டைபர் அப்படிங்கிற நோய்களை இந்த எலிகள் பரப்புகின்றன. இனி இப்போ உங்க புத்தகத்தில் சில பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க, அதை சார் வாசிக்கிறேன். 49வது 50வது பக்கத்தில் சில பகுதிகள் கொடுத்துருக்காங்க, அதை நான் வாசிக்கிறேன். நல்லா கவனமாக புத்தகத்தை எடுத்து பார்க்கணும், நல்லா கவனமாக நீங்கள் கேட்கணும். சரியாப்பா? சரி. தேங்கி நிற்கின்ற தண்ணீரில் கொசு முட்டை போட்டு பெருகுகின்றது. முட்டை விரிந்து குஞ்சுகள் முழு வளர்ச்சியடைய 8 நாட்கள் தேவைப்படும். மனிதனுடைய இரத்தத்தை குடிக்கும் கொசுக்கள் ஏராளமான நோய்களை பரப்புகின்றன. மலேரியா, டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா போன்ற நோய்கள் கொசுக்களால் பரப்பப்படும் நோய்களாகும். நம்முடைய சுற்றுப்புறத்தில் காணப்படும் ஒரு சிறிய பூச்சியே ஈ. மாசடைந்த இடங்களிலும் அழுகிய பொருட்களிலும் இந்த உயிரினத்தை பார்க்கலாம். இனிப்பான திறந்து வைத்துள்ள உணவுப் பொருட்களில் வந்து அமரும். வயிற்றுக்கடுப்பு, காலரா போன்ற நோய்களை பரப்புவது இந்த சிறிய உயிரினமாகும். கூரைகளிலும் வலைகளிலும் எலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கண்ணில் காண்கின்ற பொருட்களை இந்த சுட்டி எலி கடித்து முறித்து அழித்துவிடும். சமையலறையிலும் பொருட்கள் வைத்திருக்கும் அறையிலும் உணவுப் பொருட்களை தேடி வந்து சேரும். எலியின் கழிவுகள் உணவுப் பொருட்களில் விழுவதன் மூலம் பலவிதமான நோய்கள் தோன்ற வாய்ப்பு உள்ளது. எலிக்காய்ச்சல், பிளேக் போன்ற நோய்களை பரப்புவது எலியாகும். இந்த கொசுவும் எலியும் ஈயும் பெருகிச்சுன்னு வச்சுக்கோ, நிறைய ஆயிடுச்சு, கூடுதல் ஆயிடுச்சு. நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிப்பார். நிறைய பெருகிடுச்சு, நம்ம வீட்டை சுற்றி சுற்றுப்புறங்களை சுற்றி நிறைய பெருகிடுச்சுன்னு வையே, நிலைமை என்ன ஆகும்? ஆமா, செத்து போயிடுவோம். நோய்கள் வந்து செத்து போயிடுவோம் இல்லையா? நோய்கள் பெருகிறோம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நோய்கள் பெருகிறோம் இல்லையா? இனி இப்படி நம்முடைய கண்ணுக்கு தெரியாத வகையிலான வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்றவையும், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற இந்த உயிரினங்களும், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களான இந்த உயிரினங்களும், பின்ன நமக்கு பார்க்க முடியக்கூடிய, கண்ணால் காண முடியக்கூடிய பல உயிரினங்களும்
நமக்கு நிறைய நோய்களை தருதுப்பா. நிறைய நோய்களை நமக்கு பரப்பி விடுறாங்க. நோய்கள் பெறுவதற்கு இவங்க எல்லாம் காரணமாறாங்க. இப்படிப்பட்ட உயிரினங்கள் பெருகாமல் இருப்பதற்கு நாம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட உயிரினங்கள் பெருகாமல் இருப்பதற்கு நாம என்ன பண்ணணும்னு பார்த்தா, என்ன பண்ணணும்? ஆமா, குப்பை போடாம இருக்கணுமா? எப்படி? நம்ம சுற்றிலும் குப்பை கூளங்கள் பெருகாமல் பாதுகாக்க வேண்டும். பார்த்துக்கணும், நம்ம சுற்றி நம்ம வாழக்கூடிய இடத்தை சுற்றியும் குப்பை கூளங்கள் பெருகாமல் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது என்னது? வெரி குட். தண்ணீர் தேங்கி நிற்காமல் பாதுகாக்க வேண்டும். கழிவு நீர்கள் தேங்கி நிற்காமல் நாம பாதுகாக்க வேண்டும். முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிநபர் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். தனிநபர் சுத்தம் என்ன? தனிநபர் சுத்தம் அப்படின்னா நாம முதல்ல சுத்தமா இருக்கணும். நாம முதல்ல சுத்தமா இருக்கணும். ஒவ்வொரு மனிதர்களும் சுத்தமா இருக்கணும். அப்படி வரும்போது நம்ம நோய்கள் பெருகாமல் பாதுகாத்துக்கலாம். வீடு, பள்ளிக்கூடம், பின்ன வேற பல பொது இடங்கள், இந்த இடங்களை எப்படி வைக்கணும்? நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். சுத்தமா வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றோம் இல்லையாப்பா, நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் இல்லையா, அந்த உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களையும் தண்ணியும் சுத்தமா இருக்கணும். நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளும் தண்ணியும் சுத்தமா இருக்கணும். மூடி வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அப்படி இருந்ததுனால இப்படி சில காரியங்களை நாம கடைபிடிச்சோம்னால என்ன பண்ணலாம்? பெருமளவு நாம நோய்கள் வராமல் தடுக்கலாம், தடை செய்ய நம்மளால முடியும். புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த சுத்தம் அசுத்தம் இதெல்லாம் நம்ம படிச்சாலுமே என்னவாகும்? நம்முடைய அசுத்தமான பிரதேசங்கள் எப்படி இருக்கும்? அசுத்தமான பிரதேசங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குப்பை கூளங்கள் பெருகி கிடக்கின்றன. குப்பை கூளங்கள் பெருகி கிடக்கின்றன. இரண்டாவது, கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. குப்பை கூளங்கள் பெருகி கிடக்கின்றன, கழிவு நீர் தேங்கி கிடக்கிறது. பொது இடங்களில், சுற்றுப்புறங்கள்ல பொது இடங்களில் மலம் ஜலம் கழிக்கின்றனர். கக்கூஸ் போறது, பப்ளிக்கா வெளியே எங்க இருக்கு தோணுதோ அங்க போய் இருந்துட்டு வந்துடுறது. பொது இடங்களில் மலஜலம் கழித்தல். பின்ன வீடும் சுற்றுப்புறமும், நம்ம வீட்டையும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தையும் சுத்தம் பண்றதே இல்லை. நம்ம சுத்தம் பண்றதே இல்லை. சுத்தம் பண்ணாம அசுத்தமா கிடக்கும். பின்ன குப்பை தொட்டிகள் வைக்கிறது இல்லை. குப்பை தொட்டிகள் வைக்கப்படவில்லை. அசுத்தமான இடங்களில் அல்லது அசுத்தமான பிரதேசங்களில் இப்ப சொன்ன 4-5 நிகழ்வுகள் இருக்குது. குப்பை கூளங்கள் பெருகி கிடக்கின்றன, கழிவு நீர் தேங்கி நிற்கின்றன, பொது இடங்களில் மலஜலம் கழிக்கின்றனர், வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைப்பதில்லை, பொது இடங்களில் குப்பை தொட்டிகள் வைக்கிறதில்லை. ஆனா இதுக்கு நேர் எதிர்மறையாக சுத்தமான பிரதேசம் அல்லது சுத்தமான பகுதிகள் எதுன்னு பார்க்கும்போது, அந்த சுத்தமான பகுதிகளில் குப்பை கூளங்கள் இல்லை. குப்பை கூளங்கள் பெருகி கிடப்பது இல்லை. குப்பைகளே கிடையாது, சுத்தமா வச்சிருக்காங்க. அடுத்ததா, தினமும் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செய்யறாங்க. நம்ம வீடையும் சுற்றுப்புறங்களையும் சுத்தம் செய்யறாங்க, தினமும் சுத்தம் பண்றாங்க. மாமிச கழிவுகள் அங்கங்க போட்டுறாங்க, இறைச்சி வேஸ்ட்டுகள்.
இறைச்சி வேஸ்ட்டுகள் மாமிச கழிவுகளை அவங்க போட்டுறாங்க அசுத்தமான பிரதேசங்கள்ல. ஆனா சுத்தமான பகுதிகளில் மாமிச கழிவுகள் காணப்படுவது இல்லை. சுத்தமான பகுதிகளில் மாமிச கழிவுகள் காணப்படுவது இல்லை. அடுத்தது குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. அங்கங்க ஒவ்வொரு இடங்கள்ல பொது இடங்கள்ல குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பொது இடங்களில் கழிப்பறை வசதிகள் செய்திருக்கிறார்கள். பொதுவான இடங்கள்ல பொது இடங்கள்ல எல்லாம் கழிப்பறை வசதிகள், டாய்லெட், கக்கூஸ், சிறுநீர் கழிப்பிடமும் கக்கூசும் வச்சிருக்காங்க. பொது இடங்களில் பயன்படுத்துவதற்காக வச்சிருக்காங்க. அப்போ வெளியே எங்கேயும் போகாம அதுக்குள்ள நம்ம போய் நம்முடைய இயற்கை உபாதைகளை தீர்த்துட்டு இருக்கலாம். சுத்தமான பகுதிகளில் அப்படி வச்சிருக்காங்க. பின்ன கழிவு நீர்கள் செல்வதற்காக சாலை, காணு, சால்கள், டிச்சுகள் வச்சிருக்காங்க. சுத்தமான கிராமங்களில் சுத்தமான பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒண்ணுமே இந்த அசுத்தமான பகுதிகளில் இல்லை. அப்ப சுத்தமான பகுதிகளும் அசுத்தமான பகுதிகளும் என்னெல்லாம்ங்கிறத பார்த்துட்டு நீ உன்னுடைய நோட்டு புத்தகத்துல இந்த அட்டவணையை நீ எழுதி எடுக்கணும். புரிஞ்சுதா? அடுத்தது நாம எப்படி இதை சுத்தம் பண்ணலாம், அந்த நம்ம அசுத்தங்களை அசுத்தம் அடையாமல் எப்படி நம்ம பாதுகாக்கலாம்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். புத்தகத்திலையும் இருக்குது. உங்க புத்தகத்திலையும் 50வது பக்கத்துல கொடுத்துருக்குறாங்க. ஒண்ணு, குப்பை கூளங்கள் குவிந்து கிடப்பதை தவிர்க்க வேண்டும். மலின ஜலம் தேங்கி நிற்பதை, கழிவுநீர் தேங்கி நிற்பதை தவிர்க்க வேண்டும். தனிநபர் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். அதாவது நாமளே சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வீடு, பள்ளிக்கூடம், பொது இடங்கள் போன்றவற்றை நாம சுத்தமாக வைக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. நாம் உண்ணக்கூடிய உணவையும் தண்ணீரையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் தான் நாம முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இனி ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு ஊர்ல லோகநாதன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். பெரிய பணக்காரர், பெரிய ஆபீசர். சுத்தத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக பல இடங்களுக்கு போகக்கூடியவர் அவரு. எப்படி நாம சுத்தமா இருக்கணும், நம்ம வீட்டை சுற்றுப்புறத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பல மேடைகளில் ரொம்ப வீரமா பேசுவாரு, ரொம்ப இதா பேசுவாரு, உணர்ச்சி வங்க பேசுவாரு. இதே மாதிரி அவர் ஒரு நாள் அவர் பேசுவதற்காக வேற ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டுருக்காங்கப்பா. அவர் நேரா போறாரு, மேடையில ஏறினாரு, மேடையில பேசுறாரு. நாம் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் வீடுகளையும் சுத்தமாக வைப்பதில்லை, கழிவுநீர்கள் தேங்க விட்டிருக்கிறோம், அதனாலதான் நமக்கு நோய்கள் வருகின்றன அப்படின்னு சொல்லி பல வகையான காரணங்களை அடுக்கினாரு. நம்ம வீடு சுற்றுப்புறம் எல்லாம் எப்படி அசுத்தமடையுது அப்படிங்கிற சொல்றதுக்கு, பொது இடங்கள் எல்லாம் எப்படி அசுத்தமடையுதுன்னு சொல்றதுக்கு வேண்டி பல காரணங்கள் எல்லாம் அடுக்கினாரு. எல்லாரும் பலமா கைதட்டினாங்க. சூப்பரா இருக்குது, நல்லா பேசினாரு, நம்ம இன்னைக்கு கரெக்டா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கைத்தட்டினாங்க. பேச்செல்லாம் முடிச்சு வெளியே வந்தாரு. வெளியே வந்த உடனே அவரோட டிரைவர், காரோட டிரைவர் என்ன பண்ணாரு, கதவை திறந்து விட்டாரு. இவர் காருக்குள்ள ஏறி உட்காந்தாச்சு. கார் போயிட்டு இருக்குது. காருக்குள்ள வாட்டர் பாட்டில் வச்சிருக்காரு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். அதை எடுத்தாரு, திறந்து கடகடகடன்னு தண்ணி குடிச்சாரு. தண்ணி குடிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவு வழியா என்ன பண்ணிட்டாரு, பாட்டில தூக்கி வெளியே வீசிட்டாரு. இவ்வளவு நேரமா சுற்றுப்புறத்தை சுத்தமா வைக்கணும்னு சொன்னவரை இந்த பாட்டில தூக்கி வெளியே வீசிட்டார். அப்படி இருக்கலாமா? நாம இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா, நாம அப்படி இருக்கக்கூடாது. நாம சொல்றதும் செய்யறதும் சரியா இருக்கணும். சுத்தத்தை பற்றி பேசும்போது நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும். தனிநபர் இதை நாம கடைபிடிக்கணும். அப்போ அவரை மாதிரி நாம செய்யாம
சுற்றுப்புறத்தை நாம அசுத்தம் செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் அப்படி பொது இடங்களையும் சுற்றுப்புறத்தையும் அசுத்தம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். சரிதானா? சரி, இனி நாம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். சரியா? பாய்.